இந்த பையன் ஒரு டைனோசர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய முட்டையில வந்து ஒளிறான். அப்போ அந்த டைனோசர் இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து இவனை கடிக்கலான்னு வரும்போது அப்போ பின்னாடி ஒரு பெரிய அனகோண்டா இந்த டைனோசரை தூக்கி அப்படியே அதோட வாயில போட்டுக்குது. அப்புறம் இந்த அனகோண்டா முட்டையை தள்ளி விட அதுல இருந்து இவன் வர இந்த அனகோண்டா அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கு. இவனும் இது நம்மளதான் சாப்பிட போகுதுன்னு மரண பயத்துல இருக்கான். அந்த அனகோண்டாவுமே எதனால இவனை இப்படி பார்த்துட்டு இருக்கான், இந்த முட்டையில இருந்து வந்தது ஒருவேளை நம்மளோட குட்டியானு சந்தேகத்தோடயே பார்த்துட்டு இருக்கு. அப்போ பக்கத்து முட்டையில இருந்து ஒரு உண்மையான குட்டி வர இந்த அனகோண்டாவும் திரும்பி அதை பாக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உடனே இவனும் அங்கிருந்து தப்பிக்கிறான். நல்ல வேலையா எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிடும் நீங்க வந்தா. அப்போ ஒரு வினோதமான செடி பெரிய சைஸ் முள்ள இவன் மேல தூக்கி வீசுது. அதுல இருந்துமே இவன் எப்படியோ தப்பிச்சிடுறான். உடனே இவனை திரும்பி அட்டாக் பண்ணலாம்னு ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு பெரிய அனகோண்டா இவனை அதுல இருந்து காப்பாத்துது. ஆனா அதுல இந்த அனகோண்டாக்கு முள்ளு குத்திக்குது. உடனே இவனும் நம்மள காப்பாத்தின அனகோண்டாவை இப்போ நாம காப்பாத்தணும்னு அதோட உடம்புல குத்தி இருக்க முள்ள இவனோட மொத்த பலத்தை வச்சு கஷ்டப்பட்டு எப்படியோ எடுத்துடுறான். அப்ப இவனுமே நான் உன்னோட குட்டி இல்லைன்னு சொல்ல இந்த அனகோண்டாவுமே அதை புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு நன்றி சொல்ற விதமா பக்கத்துல மரத்தை அசைச்சு இவன் அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட ஹெல்ப் பண்ணுது.